எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவங்கள பற்றி தான். நம்மளோட சேனலில் சிலபஸ் வைஸ் ஒவ்வொருத்தரை பற்றியும் ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட், ஓல்டு புக்கில் இருக்க கண்டென்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் கலெக்ட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸை கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி டாப்பிக்கில் போவோமா? ஃபஸ்ட்டு இவரை பற்றின ஓல்டு புக் கண்டென்ட்லாம் பார்த்துருவோம். அடுத்தது நியூ புக், அடுத்தது அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் பார்த்துருவோம். ஓல்டு புக்கில் 7th ஓல்டு புக்கில் இருக்க லைன் தான் ஒன்று பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 33 இருக்குது. அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கெதிர் நிற்கும், அறம் பெருகும் ஆண்மை வளரும், மருள் விலகி போகும், புறம் பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெரும் வாழ்வே அப்படின்னு ஒரு லைன் தான் பாவலேறு பெருஞ்சித்திரனார் சொன்னது. லைன் தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்துட்டு ரசூல் கம்சதேவ் அவர்கள் சொன்ன ஒரு லைனும் இருக்கும். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றைய நான் இறந்து விடுவேன் என்று ரஷ்ய கவிஞர் ரசூல் கம்சதேவ் அவரோட வரிகளும் தெரிஞ்சுக்கலாம். 9th ஓல்டு புக்கில் ஓய்வும் பயணம் பேஜ் நம்பர் 73 இருக்குது. ஓய்வும் பயணம். ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் அறிந்து பழகு, தூய்மையோடு அமைதி வந்து சேரும், நன்கு தோன்றிடம் உள்ள அழகு, பாக்களும் ஏற்றி பழகு, நல்ல பாடலை பாடி மகிழ்வாய், தாக்குறும் துன்பம் யாவும் இசைத்தமிழில் மாய்ந்து போகும். இது ஒரு கொஷின். அதாவது நோய்கள் வந்துட்டு எதில் மறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இசைத்தமிழ் அப்படிங்கிறதுனால துன்பங்கள்லாம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அறிவியல் ஆய்வு செய்வாய், நீ அன்றாட செய்தி படிப்பாய், செறிவுறும் உன்றன் அறிவு உளச்செழுமையும் வலிவும் பெறுவாய், மருத்துவ நூல்கள் கற்பாய், உடன் மனநூலும் சேர்ந்து கற்பாய், திருத்தமை நூல்கள் அறிவாய், வரும் தீமை பொய்மையும் களைவாய் அப்படின்னு ஓய்வும் பயனும் அப்படிங்கிற லெசனில் தான் இந்த பாடல் வரிகள் இருக்குது. எந்த பாடல் வரி வேணாலும் கொடுத்துட்டு கொஷின்ஸ் கேட்கலாம். இதை பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 73 இருக்குது. அடுத்தது 10th விளக்கம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓய்வாக இருக்கும்போது வந்துட்டு ஓவியம் வரைஞ்சு பழகிக்கும். அதனால் வந்துட்டு தூய எண்ணங்கள் நம்ம மனசில் வரும். அதுக்கப்புறம் நம்ம பாடல்கள்லாம் எழுதி பழகிக்கிட்டால் நம்ம இனிமையிலான துன்பங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளணும், நூல்கள்லாம் எழுதணும், அந்த மாதிரி சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஏட்டுக்கல்வியோடு மட்டும் இருந்தாமல் தொழிற்கல்வியும் கற்றுக்கணும், அறிவியல் சிந்தனையை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவரை பற்றி ஆசிரியர் குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் குறிப்பில் பாவலேறு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர், அவருடைய இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். இவரது ஊர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம். இவரது பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள் அவர். அடுத்தது இவர் பிறந்த நாள் வந்துட்டு 10/3/1933 5 பிறந்தார். அடுத்தது வந்துட்டு இவர் இறந்தது வந்துட்டு 11/6/1995 மறைந்தார். இவர் இயற்றிய நூல்கள்லாம் வந்துட்டு கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவியக்கொத்து, பள்ளிப்பறவைகள், நூறாசிரியம் முதலியன இவர்களோட நூல்கள். இதே மாதிரி இவர்கள் இதழ்கள் மூலம் உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க இவர் பாடுபட்டார். என்னென்ன இதழ்கள் மூலமா? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், இந்த இதழ்கள் இது எல்லாமே முக்கியம் ரொம்ப. அதே மாதிரி தன்னுடைய இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது நூற்குறிப்பில் இப்பாடல் பள்ளிப்பறவைகள் என்னும் குழந்தை பாடல் தொகுப்பின் 2ஆம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்நூலில் உள்ள பாடல்கள் பலவும் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களில் வெளிவந்தன. இந்நூல் குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு மணிமொழி மாலை என முப்பரிவாக அமைந்துள்ளது. இந்த நூல் பள்ளிப்பறவைகள். சரிங்களா? கொஷின்ஸ் அப்படி பார்த்துருவோமா? இசையால் டேஸ் மறைந்து போகும் துன்பங்கள். உலக நிகழ்வுகளை அறிந்தால் அறிவுத்திறன் மேம்படும். ஏட்டுக்கல்வியறிவுடன் டேஸ் கல்வியறிவும் தேவை. தொழில், கலை இது ரெண்டுமே. அறிவியல் இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். பள்ளிப்பறவைகள் என்னும் நூல் டேஸ் பிரிவுகளாக அமைந்துள்ளது, 3 பிரிவுகளாக அமைந்துள்ளது. இந்த லெசனில் கீழே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க எண்ணு பெயர்களுக்குரிய எண்ணடைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதையும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 75 இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்றுக்கு என்ன எண்ணடைகள் வரும்? ஒரு, ஓர், இது எல்லாமே. எடுத்துக்காட்டு ஒருவர், ஒரு மரம், ஒரு உயிர். இதுவே நமக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க. இதை பார்ப்போமா? 1 + எழுத்து எப்படி நம்ம எழுதுவோம்? ஓர் எழுத்து அப்படின்னு எழுதுவோமா? ஸோ அந்த இடத்துல ஒன்று அதோட எண்ணடை என்ன? ஓர். 1 எழுத்து, ஓர் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சரி எழுதுவோம். அடுத்து வந்து 2க்கு ஈர்னு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டாக வந்து 20 வகை கொடுத்துருக்காங்களா? இங்கே நம்ம என்ன எழுதுவோம்? ஈராண்டு அப்படின்னு எழுதுவோமா? ஸோ 2ஓட எண்ணடைகள் என்ன? ஈர். அடுத்தது 3ஓடது மூ ரெண்டுமேவா? மூவர், மூத்தமிழ். இங்கே 3 கனி நம்ம எழுதுவோம் முக்கணி அப்படின்னு எழுதுவோமா? 3க்கு வந்துட்டு மூ வந்துருச்சு. சரிங்களா? அடுத்தது 4 4 வரி என்ன பண்ணுவோம்? 4 வரி அப்படின்னு சொல்லுவோமா? அது. அடுத்தது 5க்கு ஐம்பெருங்காப்பியம், ஐவர் இதெல்லாம் 5 வகைங்கிறது ஐவகை அப்படின்னு சொல்லுவோம். 6 அறுவர், அறுவடை இதை வந்துட்டு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. 6 கால் எப்படி சொல்லுவோம்? 6 + காலை அறுகால் அப்படின்னு சொல்லுவோம். அறுகால் அப்படின்னு சொல்லுவோம். 7 + 7க்கு வந்துட்டு என்ன? 7 கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளாக எழுவர், ஏழிசை கொடுத்துருக்காங்களா? 7 + 7 சேர்ந்தால் என்ன ஆகும்? அடுத்தது 8க்கு என்ன வரும்? எண்மர், எட்டிசை இது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்களா? இப்போ 8 பேரையும் நம்ம எழுதுவோம் எண் பேரயம் அப்படின்னு எழுதுவோமா? அடுத்தது 10க்கு பண் இதுதான் அதோட எண்ணடைகள். இந்த இடத்துல நம்ம போடும்போது நம்ம எங்கேயாவது வார்த்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு 10ங்கிறது தான் அர்த்தம். பன்னிருவர் இதுக்கெலாம் வந்து 12 அப்படின்னு அர்த்தம். 12 பேர் இருந்தாங்க அப்படின்னு. இது 10 + 5 15 அவ்வளோதான். ஓல்டு புக்கில் இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டண்டான லைன். இந்த ப்ரீவியஸ் இயரில் 2-3 தடவை கேட்ட கொஸ்டின்ஸ்னால் அது இதுதான். இந்த லைன் தான் இது. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி இன்று தமிழின் பெருமையை பறைசாற்றுவார் பாவலேறு பெருஞ்சித்திரனார். இந்த ஒரு லைன் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி முன்னே இருந்த 16 கலைஞர் சிலபஸில் கொடுக்கும்போது திருந்திய பண்பும் சீத்தநகரையும் இந்த லைன் கொடுப்பாங்க. அதனால் நம்ம இதை தெரிஞ்சுக்க வேண்டியது வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படிங்கிற லைன். அதே மாதிரி இந்த லெசனில் நம்ம 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு பாவாணர் படிக்கும்போதும் இதை படிச்சிருப்போம். அடுத்தது 6th நியூ புக்கில் இருக்க கண்டென்ட் பார்த்துருவோம். 6th தமிழ் கும்மி, அடுத்தது 10th அன்னைமொழி. இந்த 2 லெசனும் பார்த்துருவோமா?
தமிழ் கும்மி அப்படிங்கிற லெசன் தான். நம்ம கூட்டமாக பாடி ஆடுவது தான் வந்துட்டு கும்மி. அது ஒரு அனுபவம், மகிழ்ச்சி எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழை பற்றின ஒரு தமிழ் கும்மியடி தான். பார்ப்போமா? கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலமெட்டு திசையிலும் செந்தமிழின் புகழிட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. இதனால என்ன சொல்லியிருக்காங்க? இளங்கோதையர்லாம் கும்மி கொட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 திசைக்கும், உலகில் இருக்க 8 திசைக்கும் வந்துட்டு செந்தமிழோட புகழ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கும்மி கொட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் போல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமல் நிலை பெற்றதுவாம். ஊழிகள் பல காலங்கள் பல கண்டதும் அதுக்கப்புறமேட்டு நம்ம நூல்கள் பல கொண்டதுக்கு நம்ம தமிழ். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆழி பெருக்கு எதுலேயுமே அழிஞ்சிடல, காலத்திற்குமே நம்ம நிலைச்சு நிற்கிற தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டு இருக்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சித்திரனோட பாடல் தான் நான் இது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பொய்யெல்லாம் அகற்றிடும் நம்ம உள்ளத்தில் இருக்க பூட்டு அறுத்துரும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது தமிழ் மொழி அப்படின்னு தமிழ் கும்மி பாடலில் சொல்லியிருக்காரு. அடுத்தது இவரை பற்றின ஆசிரியர் குறிப்பை பார்த்துருவோமா? பெருஞ்சித்திரன் இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். இவர் பாவலேறு என்னும் சிறப்பு பெயர்கள் அழைக்கப்படுகிறார். இவருடைய நூல்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்த நூல்கள் தான் கொடுத்துருக்காங்க. இதழ்கள் 3 இதழ்கள் சொல்லியிருந்தாங்களோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. ஓகேங்களா? எத்தனை தொகுதிகளாக? 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது இது. அடுத்து இந்த லெசன் இருக்க கொஷின்ஸும் பார்த்து போயிடலாம். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் ஒதுங்கிவிட்டது, மேதினி. உலகம் மேதினினா. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் தமிழ். பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் ப்ளஸ் அகற்றும். பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்னும் சேர்த்தெழுத கிடைப்பது பாட்டு இருக்கும். 8 + திசை என்பது 8 திசை. ஓகேங்களா? அவ்வளோதான் இது. அடுத்து 10th நியூ புக்கில் இருக்க அன்னை மொழியை இந்த லெசன் பார்த்துருவோமா? இந்த லெசனில் அன்னை மொழியாக நம்ம தமிழ் தாய் தான் சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்துட்டு அன்னை மொழி எவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க அன்னையை வந்துட்டு தாயாகவே இங்கே சொல்லியிருப்பாங்க. தமிழ் மொழி தான். சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள் வானத்திற்கும் வையகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாய் கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குவாள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவலேறு பெருஞ்சித்திரனார் அன்னை மொழியை பற்றினா ஒரு லெசன் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 பேராவாக சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னு செந்தமிழை போற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நற்கனியை கன்னி குமரியின் கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசை தென்னவன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தை என் தொகையை நற்கணங்கை மண்ணுஞ்சிலம்பை மணிமேகலை வடிவமை முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்தவமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னென்னா செந்தமிழை பாராட்டியிருக்காரு. இந்த கடலில் கன்னிகுமரியின் கடல் கொண்ட நாட்டில் அரசிருந்த மண்ணுலக பேரரசை மன்னர்கள் வாழ்ந்த நாட்டில் பாண்டியனோட மகளே திருக்குறளோட மாண்பை அப்படின்னு சொல்லிட்டு செந்தமிழை போடுற மாதிரி தான் இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது செப்பெரிய நின் பெருமை அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா? செந்தமிழே உள்ளுயிரே செப்பெரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்துரைக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலையும் வேறார் போலுரையும். இதில் அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, உன்னோட நின்பெருமை இவ்வளோ இருக்குது, இதை நான் எப்படி என்னோட நாட்டில் எடுத்து உரைக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ இலக்கியங்கள் இருக்குது, வேறோரோட புகழுரை இருக்குது, அவ்வளோ அளவுக்கு உங்களோட பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. முந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனி குடித்து சிறகார்ந்த அந்தி தும்பி பாடும் போல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. இத்தனை சிறப்பும் எங்களுக்கு வந்துட்டு தமிழ் மேலே பற்று உருவாக காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி வண்டானது வந்துட்டு ஒரு செந்தாமரை தேனை வந்துட்டு குடிச்சிட்டு அது தும்பி பாடுமோ, பாடல் பாடி அதோட சிறப்பை சொல்லுமோ, அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு என்றைக்குமே தமிழோட சிறப்பை பாடுவோம் முழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் சொல்லியிருக்காரு. இதோட பொருளும் அடுத்த ஒரு லைன் வந்துட்டு சச்சிதானந்தன் சொன்ன லைன் கொடுத்துருக்காங்க. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படிங்கிற லைன் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள். தமிழ் தாயோட வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் அது வந்துட்டு இங்கே கொடுத்துட்டா சொல்லியிருக்காங்க. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம் என்ற பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். இது கொஸ்டின்ஸில் கேட்குற நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? தமிழ் உணர்வை உலகமெல்லாம் பரப்பியவர் யாருன்னு கேட்கலாம். இந்த இதழ்கள் கொடுத்து யாருன்னு கேட்கலாம். அடுத்தது இவர் உலகில் 100 பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு எஞ்சுவை என்பது மகபுகவஞ்சி பள்ளிப்பறவைகள். இதில் வந்துட்டு எஞ்சுவை என்பது மகபுகவஞ்சி. இது ரெண்டுமே வந்துட்டு நான் புதுசாக பார்க்குற நூல்கள். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் இவ்வளோ தான். இது இல்லாமல் நான் வந்துட்டு ஓல்டு எடிஷனில் இருக்க 9th புக்லேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கோங்க. நியூ புக்கும் ஓல்டு புக் படித்தாலே போதும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பழைய மனமே புதிய உலகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இது கொடுத்துருக்காங்க. அழகிய தலைமயிர் அழகிய உறுப்புகள் பழுதிலா உருவம் இத்தனை இருந்தும் உழுதிடா உள்ளம் உவர்நிலம் அன்றோ. அதாவது உழுதாத உள்ளம் உவர்நிலம் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகரிகம் என்பது நல்ல உடைகளா, நாகரிகம் என்பது நன்றாய் உண்பதா. நாகரிகங்கிறது உடைகளா இல்லை சாப்பிட்றதா? உள்ளம் என்பது தான் உரைகள் தம்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உள்ளமே வாழ்க்கை உள்ளமே ஒழுக்கம். ஒருவன் பசித்திட ஒருவன் உண்பதா,
ஒருவன் மாடியில் ஒருவன் தெருவிலா அப்படின்னு சொல்லிட்டு பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட பாடல் தான் இது. ஆசிரியர் குறிப்பில் இது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் நம்ம ஆல்ரெடி பார்த்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நூல்களும் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஒரே ஒரு நூல் மட்டும் இதில் இருக்குது, ஐயை அப்படிங்கிற நூல். அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் வந்துட்டு தேவநேய பாவாணரோட தலைமாணாக்கர். இது வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். பாவாணரின் வழியை பின்பற்றிய தனித்தமிழ் ஆர்வலரான இவர் தென் தமிழ் தமிழ்ச்சிட்டு என்ற இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழ் ஏற்படுத்தினார். இந்த இருக்க பாடல் வந்து கனிச்சாரோட 3ஆம் தொகுதியில் இருக்குது. மொத்தம் எத்தனை தொகுதிகளை வெளிவந்திருக்கும்? 8 தொகுதிகளை வெளிவந்திருக்கும். அடுத்தது இதோட சொற்பொருள் தெரிஞ்சு வச்சுப்போமா? பழுதில்லான குற்றமில்லா, உருவம் வடிவம், உவர்நிலம் உப்புமன் மிகுந்தது. ஓகேங்களா? அடுத்தது உரைகள்னா பொன்னை குறைசி பார்க்கும் கல். ஏன் அந்த மீனிங்காக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எதிர்ச்சொல் படிக்க போகிறோம். இந்த மீனிங்காக தெரிஞ்சால் தான் அடுத்தது கரெக்டாக எழுத முடியும். பிரித்தல் தெரியும், ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பழுதில்லா, அதுக்கப்புறம் உழுதிடா, இது ரெண்டும். இவ்வளோ வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட். சரிங்களா? என்னென்ன பார்த்தோம்? நியூ புக்கில் இருக்கிறது, ஓல்டு புக்கில் இருக்கிறது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இது வந்து ஓல்டு எடிஷனில் இருக்கிறது. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் சப்போஸ் இதில் லைன் கொடுத்தா யூஸ் ஆகும். மற்றபடி சமச்சீர் புக் மட்டுமே படித்தாலே போதும். அண்ட் அதர் சோர்ஸ் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் நான் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன்.